சத்தீஸ்கர்லேருந்து அன்புக்கரசு எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, நான் பிலாய் உருக்கு தொழிற்சாலையில் கடந்த 15 வருடங்களாக வேலை பார்த்து வருகின்றேன். நானும் எனது மகன் வெங்கட நாராயணுக்கு கடந்த 4 வருடங்களாக பெண் பார்த்து வருகின்றேன். அவனது பிறந்த தேதி 17/7/1988. பிறந்த நேரம் காலை 9:45, இடம் ஒசூர். பிறந்த லக்னம் சிம்மம், ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம். கடந்த 4 வருடங்களில் 5 வரன்கள் முடியும் தருவாயில் கேன்சல் ஆகிவிட்டது. மேலும் வரன் அமைவதில் மிகுந்த தாமதம் ஏற்படுகின்றது. அமைந்த வரனும் விட்டு போகின்றது. காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஜாதகம் பார்த்ததில் செவ்வாய் தோஷம் 8லும் ராகு கேது தோஷம் இருப்பதால் திருமணம் நடப்பதில் தாமதம் ஏற்படும் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றார்கள். எங்களுக்கு மிகுந்த வேதனையாக உள்ளது. மேலும் எனக்கு கடந்த 10 வருடங்களாக வயிற்றில் தொந்தரவு உள்ளது. மருத்துவமனையில் சோதித்து பார்த்ததில் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆதலால் என்னுடைய மகனுக்கு விரைவில் திருமணம் நடக்கும், என்னுடைய வயிற்று பிரச்சனைகள் தீரவும் சப்தரிஷி வாக்கியம் மூலம் நீங்கள் தான் பரிகாரம் கூற வேண்டும். சுவாமிஜி, உங்களுடைய மகனுக்கு திருமண தடை நீங்கிறதுக்கும் இவருடைய மருத்துவ சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி இவங்களுக்கு என்ன பரிகாரம் வருது பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு சொல்கிற சில பரிகாரங்களை நீங்கள் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுவோம். 1,00,000 பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சால் லட்சத்தில் ஒருத்தருக்குத்தான் இந்த செவ்வாய் தோஷமாக இருக்கலாம். திரும்ப இந்த கல்யாண விஷயத்தில் இந்த ராகு கேதுன்னு 2 கிரகத்தை போட்டு பாடாப்படுத்துகிறான். எந்த பஞ்சாங்கங்கள்லேயும் இந்த ராகு கேது 7 இருந்தால் அதேமாதிரி சேர்க்கணுன்றதெல்லாம் எதுலேயும் சொல்லவே இல்லை. அதில் அதை தவிர பழைய கிரந்தங்களை படிக்கிறதுக்கு மறந்துடுறான். பழைய கிரந்தங்களை படித்தா நிறைய விடை கிடைக்கும். அதனால் இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் ஏன் பொதுப்படையாக மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? நீங்கள் அந்த மாதிரி குழப்பத்தை விட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிற எளிய பரிகாரங்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் நாராயணியம் எடுத்து அதில் ஏதோ ஒரு பகுதியை விடாமல் நீங்கள் படிங்க. குருவாயூரப்பன் படம் வச்சு நாராயணியம் படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ சந்தர்ப்பம் வருதோ உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு குருவாயூர் போய் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதை கட்டாயம் நிவர்த்தியாகும். உங்கள் பையனுக்கான பரிகாரம் மிக மிக எளிய பரிகாரம், சுலபமான பரிகாரம். அமாவாசை அன்னைக்கு கல்கட்டாவில் இருக்கிற தட்சிண காளியை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு செவ்வாய்க்கிழமையும் துர்க்கை சம்பந்தமான ஸ்லோகங்களை சொல்லி துர்காதேவி படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். எளிய முறையில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள். திருமணம்ன்றது 8லேருந்து 13 மாதத்துக்குள்ளே நல்ல முறையில் முடிஞ்சிடும். உங்களோட வியாதியும் விலகும், பிரச்சனை தானே ஓடி போகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அன்புக்கரசு அவருடைய மகனுக்கு திருமணம் நடக்கிறதுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானங்களிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல கிரக அமைப்பு. ராசி அதிபதி 9ஆம் இடமான தனுசிலே அமர்ந்து கொண்டு மிக வலுவான நிலையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 6க்குடையவன் 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருந்த போது ஏற்பட்ட கடனை எல்லாம் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு புதன் வந்ததும் நீங்கள் அடைத்து விடுவீர்கள், அல்லது கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு செல்வச் செழிப்பு இப்பொழுது ஏற்பட போகிறது. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும். மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சந்திரன் ராசியை கடந்து சென்று இங்கே உச்சம் பெறுவதால் ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் என்று சொல்ல வேண்டும். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை அனைவரும் பாராட்டுவார்கள். ரொம்ப நாளாக இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ திடீர்னு பாராட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிப்பீங்க. இப்போ டைம் நல்லா இருக்குது.
பல நாட்களாக நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல் இப்பொழுதுதான் வெளிச்சத்திற்கு வரும். குடத்திலிட்ட விளக்கு போல் இருந்த உங்களது பெயரும் புகழும் இப்பொழுது குன்றின் மேலிட்ட விளக்காக ஜொலிக்கப் போகிறது. ஆகவே நீங்கள் பிரபலமாவீர்கள், புகழ் பெறுவீர்கள். உங்களது திறமைகள் அனைவருக்கும் புரிய வரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கும் சந்திரன் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலையிலே இருக்கிறது. மனம் மகிழும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்திலே உச்சமாக இருந்தது. இப்பொழுது 5ஆம் இடத்தில் துலாமில் சூரியனோடு இணைந்திருக்கின்றது. 6ஆம் இடத்திலே சனி சுக்கிரன் சேர்க்கை, 7இல் செவ்வாய். பொருளாதார நிலையிலே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். திடீர்னு நிறைய பணம் வரும், அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னமோ எல்லாமே நின்று போன மாதிரி இருக்கும், ஸ்டக் ஆகிடும். பண புழக்கம், மணி ரொட்டேஷன் ஒரே மாதிரி ஒரு ஃப்ளோவில் இருக்காது. ஏற்ற தாழ்வுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணம் வர தாமதமாகலாம். அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பிரச்சனை எல்லாருக்கும் தான் வரும், யாருக்குமே பிரச்சனை வராமல் இருக்காது. இப்போ எதுக்காக பின்ன ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பிரச்சனை எப்போ வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணலாம்ல, அதுக்கு தான் ஜோசியம். பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. உனக்கு அடுத்த வருஷம் ஒரு பெரிய லாஸ் வரும் அப்படின்னு யாராவது முன்னாலே சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த மனசில் அதை பக்குவப்படுத்தி வச்சுப்போம். ஐயோ அடுத்த வருஷம் லாஸ் ஆக போதும் அப்படின்னு அதிலே இருப்போம். இப்போ லாஸ் ஆனால் பற்றியா கரெக்டாக நடந்து போச்சுப்பார் சொன்னது அப்படிமா வருத்தப்பட மாட்டான். இவன் நமக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அடி விழுந்துன்னா ஷாக் ஆகிடும். ஜோதிடர்கள் சரியாக கணித்து சரியாக பலன் பார்த்து இந்தந்த வயதிலே உனக்கு இந்த பிரச்சனை வரும் என்பதை சொல்லி அது உண்மையிலேயே நடந்தால் நல்லது தான். தீய பலன்களாக இருந்தாலும் பரவாயில்லை. தீய பலன்களைத்தான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எப்பப்போ நமக்கு பேட் டைம் எங்கெங்கே சரிக்கு விழுவோன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவு உஷாராக இருக்கலாம். அவ்வளோதான் ஜோதிடத்துடைய பலன். ஜோதிடர்கள் உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியாது, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஜோதிடரும் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றினால் அது பெரிய ஒரு விஷயம், முடியவே முடியாது. யாராவது நான் தலையெழுத்தை மாத்திரன் வா அப்படின்னு சொன்னேன்னா அப்போ உங்களை ஏதோ ஏமாற்றி பெருசாக மீட்டர் போட போகிறான்னு அர்த்தம். தலையெழுத்தை மாற்றுறதுக்கு முருகனால் தான் முடியுமா? அருணகிரிநாதர் சொல்கிறார், நான் சொல்ல. அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார் அருணகிரிநாதர். அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அயன்னா யார்? பிரம்மா. இந்த பிரம்மாவே சிறையில் போட்டவன் முருகன். அந்த பிரம்மாவுடைய எழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அந்த முருகனின் அருளுக்குத்தான் உண்டு. அவனுடைய கால்பட்டு அழிந்தது, முருகப்பெருமானின் திருவடிகள் என் சிரசின் மீது பட்டதால் அந்த பிரம்மாவின் எழுத்து மாறிவிட்டதுங்கிறார் அருணகிரிநாதர். அனுபவித்து சொல்கிறார், அவர் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். ஆக தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மா எழுதின எழுத்தை அழிக்கிற ரப்பர் ஒன்று இருக்குது அப்படின்னா அது முருகனின் திருவடி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஜோதிடர்கள் என்ன பண்ண முடியும்? எச்சரிக்கை கொடுக்கலாம். இப்போ உனக்கு இந்த 2018-19 கேர்ஃபுல்லாக இரு, எதுவும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதே பணத்தை அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம். ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ, பழக்க வழக்கம்லாம் மாற்றிக்க, அப்படியே இருக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன காஷன் கொடுக்கறது தான் ஜோசியத்தில் முடியும். டோட்டலாக உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்துடுறேன், உன் தலையெழுத்தையே மாற்றிடுறேன் அப்படின்னு யாராவது சொன்னான்னா அப்போ உங்களை ஏதோ இஸ் கோயிங் டு டேக் யூ ஃபார் அ ரைட் அப்படின்னு அர்த்தம். நம்பாதீங்க. முருகனிடம் சரணாகதி அடைந்தால்தான் தலையெழுத்து மாறும். ஏன்னா பிரம்மாவோட எழுத்து அழிக்கிற சக்தி வேறு யாருக்கும் கிடையாது, முருகனுடைய திருவடிக்கு உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், அற்புதமான நாள், அமைதியான நாள், மகிழ்ச்சியான நாள், மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.